ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ப்ளவுஸ் பிட்டோட கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கு மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரியும் கரை சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மடித்து போட்டுக்கோங்க, நான் போட்டிருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் கேப் விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா எதுக்கு கோடு போட்டிருக்கேன்னா, என்னோடய அளவு ப்ளவுஸ் கொடுத்தவங்க கஸ்டமர் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் இடுப்பு இறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால் 1 இன்ச் கேப் விட்டுருக்கிறேன். நாம் அந்த 1 இன்ச் கேப் விட்ட செகண்ட் கோட்லேருந்து நம்ம எப்பவும் போல் நார்மலாக அளவெடுக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே கஸ்டமர் இறக்கம் வேணும்னு கேட்டாங்கன்னா, இடுப்பு இறக்கம் வேணும்னு கேட்கும்போது நம்ம கீழே தான் நம்ம அளவு எக்ஸ்ட்ரா விடணும். நம்ம அதுக்காக மேலே ஷோல்டரில் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்காக அந்த ப்ளவுஸோட பேக்கில் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரோட சென்டரையும் நான் பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சி கரெக்டாக நேராக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளவுஸை எடுத்துகிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா, கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு நேராக வர்ற மாதிரி நம்ம ஈஸியாக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸை ரெண்டாக உள் சைடு உள்ளே போகிற மாதிரி மடித்து வெளி சைடு மட்டும் வெளியே தெரியணும், அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக அந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல 2 சைட்லேயும், அந்த எட்ஜு வரைக்கும் நீட்டாக மடித்து அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிறதுக்காக 2 டாட்டுக்கும் நான் 1 இன்ச் விட்டுருக்கிறேன், 1/2 இன்ச் பிடிக்கிற மாதிரி. அதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சு. அப்படியே பிடிச்சிட்டு கழுத்து இறக்கம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த கழுத்து இறக்கம் மார்க் பண்ணும்போது தையலுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது எல்லாமே நான் அந்த எக்ஸ்ட்ரா இடுப்பு இறக்கத்துக்கு 1 இன்ச் கோடு போட்ட பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருந்து தான் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் இந்த மடிக்கிறதுக்கு போட்ட கோடை மறந்துடுங்க. நீங்கள் இதுதான் அளவுன்னு நினச்சிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கஸ்டமரே ஒரு வேளை இடுப்பு இறக்கம் வேணும்னு கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம கழுத்து ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பட்டி பீஸை உள்ளே தள்ளிடுங்க. தள்ளிட்டு அந்த கழுத்து ரவுண்டை நம்ம நேராக அதில் இருக்கிற மாதிரியே அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த துணி அந்த பக்கம் இந்த பக்கம் விலகாத மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக அந்த தையலுக்கு ஒரு கோடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளாகவும் வரையலாம், இல்லை இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கு பார்த்திங்களா, அது மேலேயே டாட் மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற லைன்லேயும் ஒரு டாட்டாக நம்ம போட்டுட்டோம்னா அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு அதே மாதிரியே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பாடி அளவு சுற்றளவு கரெக்டாக எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை அந்த எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்து இறக்கம், ஷோல்டரு, நம்ம இடுப்பு ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஷோல்ட்ரு இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டரில் அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஷோல்டர் இருக்குதோ அதே அளவுக்கு ஒரு மார்க்கு, மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஒரு மார்க்கு விட்டுட்டு அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற அளவுக்கு நேராக வச்சுட்டு ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதே மாதிரி அந்த லென்த்துக்கு இடுப்பு சுற்றளவுக்கும் பாடி சுற்றளவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டாக இருக்குதான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம சைடில் தையல் போடுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் நம்ம விடுறோம். அது நம்ம விடுறதை பொறுத்து எவ்வளோ 1 இன்ச் விடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க 2 இன்ச் கூட விடுவாங்க. அது கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டரோட எட்ஜு, அதுவும் ஆம்ஹோல் எட்ஜையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. அது அந்த எக்ஸ்ட்ரா இப்போ தையலுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் கோடு போட்டு 1.25 இன்ச் வைக்கணும். தையல் போடுற இடத்துலேருந்து நம்ம 1.25 இன்ச் வைக்கக்கூடாது. இப்போ நான் போடுற மாதிரி கரெக்டாக போட்டுட்டு அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் லென்த்தில் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சு உங்களுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அளவு மார்க் பண்ணவே வேண்டியதில்லை.
கரெக்டாக நான் அந்த ஷோல்டர் இறக்கத்துக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 1.25 இன்ச் ஒரு மார்க்கு. இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ அளவு வருதுன்னு பாருங்கள். அதாவது தையல் போடுற இடத்துலேருந்து நீங்கள் அளக்கணும். அளந்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ அதுக்கு நம்ம ப்ளவுஸ் எடுத்து அளந்து பார்த்தோம்னா இதில் எவ்வளோ அளவு இருக்குதோ அதே அளவு நம்ம அதுலேயும் வச்சுக்கலாம். ஒரு வேளை கூட குறையன்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்த 1.25 இன்ச்சை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் கூட்டி குறைக்கலாம். அப்போ கூட்டி குறைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்டோட லென்த் வந்து ஈஸியாக கிடைக்கும். கரெக்டாக தெரிஞ்சிடும் அக்யூரேட்டாக. அப்போ நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் கிட்ட லூஸோ டைட்டோ வர்றது இருக்காது. உங்களுக்கு தெரிகிற மாதிரி நல்லா பண்ணுற பாருங்கள். அந்த தையல் போட்டிருக்கிறது மேலேயே எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்படியே ஒரு சென்டிமீட்டராக கை விரலை வச்சுட்டு நிறுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சு வருதுன்னு கரெக்டாக எடுத்து பாருங்கள். எனக்கு வந்து 8.25 இன்ச்சு வருது. இந்த 8.25 இன்ச்சு தான் இதுலேயும் இருக்குதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் அளந்து காட்டுற பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் நம்ம அந்த ஒரு இன்ச்சாக வச்சு கொண்டு வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 8.25 இன்ச்சு தான் வருது. அப்போ நம்ம அந்த கோடு போட்டிருக்கிறது கரெக்டு. சரிங்களா? அதுக்கு நம்ம இன்னொரு ஈஸியான ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, அந்த தையல் போட்டிருக்குல்ல, தையல் போடுறதுக்குன்னு ஒரு மார்க் இருக்குல்ல, ரெடி அளவு, அந்த ரெடி அளவு மேலே இன்னொரு கோடு போட்டுட்டு நம்ம அந்த ரவுண்டு அதே மாதிரியே பக்கத்துலேயே ரவுண்ட் போட்டுட்டோம்னா அந்த ரவுண்ட் மேலே அளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த லென்த் எவ்வளோன்னு எடுத்துடலாம். அதுக்காக நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது மேலே நீங்கள் அளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய்.